நிச்சயமாக. அதாவது ஒரு நாட்டின் அதிபர் குறித்து மற்றொரு நாட்டின் அதிபர் இது போன்று பகிரங்கமாக குறை கூறி பேசுவது என்பது, அதுவும் அவருடைய குணநலனை குறை கூறி பேசுவது என்பது சாதாரணமாக நடைபெறாது. இது அரிதாக நடைபெறும் நிகழ்வு. அந்த வகையில் தான் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளாடிமிர் புட்டின், ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் குறித்து பேசிய கருத்து தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. வாஷிங்டனில் பேசும்பொழுது அவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசும்பொழுது, அதாவது நான் எப்பொழுதுமே எனக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தது. ஆனால் தற்போது என்ன நடந்தது என்று தெரியல, ஏதோ ஒன்று நடந்து விட்டது. அவருக்கு பைத்தியம் பிடித்தது போல் செயல்படுகிறார். தேவையில்லாமல் அப்பாவிகளை கொண்டு வருகிறார். வீரர்களை மட்டுமல்ல அப்பாவிகளையும் கொண்டு வருகிறார் என்ற வகையிலே கடுமையான ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். பைத்தியம் பிடித்து விட்டது புட்டினுக்கு என வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அதாவது அந்த வார் பைத்தியம் என்பார்கள், அதே போன்று போர் பைத்தியம் பிடித்து விட்டது புட்டினுக்கு என்ற வகையில் அவர் குற்றம் சாட்டும் வகையிலே கூறியிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், நேற்று இரவு ரஷ்யாவின் ட்ரோன் மழை, அதாவது வான்மழை என்பது போல ட்ரோன் மழை நேற்று பெய்திருக்கிறது உக்ரைன் மீது ரஷ்யா. அதற்கு காரணம், சில தினங்களுக்கு முன் ரஷ்ய அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் மீது ட்ரோன் தாக்குதல் மூலமாக அவரை கொல்ல சதி நடந்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அதை ரஷ்யாவின் மிலிட்டரி கமாண்டராக இருக்கக்கூடிய யூரி டஸ்கின் அதை தற்போது தெரிவித்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட ரஷ்ய அதிபருடைய ஹெலிகாப்டருக்கு குறிவைத்துதான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றது. அதே போன்று நேற்றும் சில தினங்களுக்கு முன் நடந்தது போல ட்ரோன் தாக்குதல் அவ்வப்போது ரஷ்யாவின் மீது யுக்ரைனால் நடத்தப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நேற்று இரவு தொடர் ட்ரோன் மழை, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்த தகவல், உறுதியான தகவல், ரஷ்ய ராணுவத்தில் இருந்து கிடைத்த தகவல் என்னவென்றால் 367 ட்ரோன்கள் நேற்று இரவு மட்டும் ஒரு மணி நேரத்திலே 367 ட்ரோன்கள் உக்ரைனுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு ஜைடோமேர் என்ற இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் சில ஏவுகணைகளும் வீசப்பட்டிருக்கின்றன. ஆனால் தொடர் மழையால் அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு ஆளாகி இதுவரை 12 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் இந்த ஏவுகணை தாக்குதலை வைத்துதான் கூறியிருக்கிறார் ரஷ்ய அதிபருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று. ஆனால் அவர் ரஷ்ய அதிபரை மட்டும் குற்றம் சொல்லவில்லை, ஜெலன்ஸ்கி குறித்தும் பேசியிருக்கிறார். அவருடைய இந்த சோசியல் ட்ரூத் என்ற வகையிலே அவருடைய அந்த வலைதளம் இருக்கிறது, சமூக தளம். அந்த சமூக தளத்திலே போட்டிருக்கும் தகவலை பார்க்கும்போது அதிலே மிக முக்கியமாக புட்டின் பைத்தியம் பிடித்துவிட்டு என்று கூறுவது மட்டுமல்லாமல் ஜெலன்ஸ்கியும் குற்றம் சாட்டியிருக்கிறார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாயை திறந்தாலே போதுமானது, அவர் ஏதேனும் ஒரு சர்ச்சையை தான் ஏற்படுத்தினார். அவருக்கு பேசவும் தெரியவில்லை, நடந்து கொள்ளவும் தெரியவில்லை. அவர் பேசுவதால் அவருடைய நாட்டுக்கு ஒரு நன்மையும் நடக்காது, அவர் பேசுவதால் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்ற வகையிலே அவரையும் நேரடியாக ஜெலன்ஸ்கியும் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. எனவே புட்டின் நிச்சயமாக அமெரிக்க அதிபருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ரஷ்யாவிடம் வெளிவரவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இது போன்று பொதுவாக பேசுவது உண்டு. ஆனால் இன்னொரு நாட்டு அதிபரை, அதுவும் ஒரு வல்லரசு நாட்டின் அதிபரை அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என பகிரங்கமாக பொது வெளியிலே குற்றம் சாட்டுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. இது நிச்சயமாக அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கும். ரஷ்யா நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளை கோமாளித்தனமான நடவடிக்கைகள் என ஏற்கனவே விமர்சித்திருந்தார்கள். இதற்கு மேல் தற்போது வேறு ஏதேனும் பதிலடி இருக்குமா என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டின் அதிபருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, போர் பைத்தியம் பிடித்து விட்டது, என்ன நடந்து கொள்ளும் விதமே சரியில்லை என்ற வகையிலே குற்றம் சாட்டியிருப்பது சர்வதேச அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை டிரம்ப் வழக்கம் போல் மீண்டும் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்த தினங்களில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.